இந்த சொம்புல இருந்து தான் இந்த எலி வெளில வந்துச்சா? இந்த சொம்புல அப்படி என்னதான் இருக்கு? திடீர்னு ஒரு மாய எலி வெளில வருது. ஏன் எலியே, உனக்கு என்னதான் வேணும்? உங்க ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதை தீக்க தான் என்ன கடவுள் அனுப்பியிருக்காரு. டேய் குட்டி பையா, நான் இந்த சொம்பு உள்ளதான் இருப்பேன். என்னை தேடி கண்டுபிடிச்சாதான் உங்க ஊருக்கு விமோச்சனம் கிடைக்கும். அப்படி என்ன இருக்கு இந்த சொம்பு உள்ள? ஒரு எலிக்கு எப்படி தெரியும் நம்ம ஊருக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு? அட, சொம்பு காணாம போயிடுச்சு. இது யாரோட கால் ஆச்சு? கண்டுபிடிக்கணும், இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதோ அந்த எலி. வா வா, என்ன தேடி வா. நில்லு நில்லு, ஓடாத. அணில் குட்டி, நம்ம போய் அந்த எலியை கண்டுபிடிப்போமா? இது என்ன ஏதோ சுரங்கம் மாதிரி உள்ள போகுது? இது பார்க்க நம்ம ஊர் மாதிரி இல்லையே. இந்த எலி நமக்கு ரொம்ப விளையாட்டு காமிக்குது. ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு, கலர்ஃபுல் பலூன்ஸ். அது என்ன பெரிய கேட்டு? ஓ மை காட், எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், அதுக்குன்னு இந்த அளவு இல்லை. போகுது இந்த இடம் இது. அணில் பையா, அங்க என்ன பெரிய உருவம் ஏதோ தெரியுது. ஏய், அது நம்மளதான் அடிக்க வருது. ஓடு, நிக்காம ஓடு, நிக்காம ஓடு. அதுவும் அந்த அதிர்ஷ்ட கப்பு. இதை பத்தி எங்க பாட்டி சின்ன வயசுல கதை சொல்லியிருக்காங்க. இந்த கப்பு யார் கையில இருக்கோ அவங்க கையில தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த எலியை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை. இந்த மாய உலகத்தை அழிச்சாதான் எங்க கிராமம் நல்லா இருக்கும்னா இதோ அழிக்கிறேன். எல்லாரும் இந்த எலியோட சேர்ந்து சாவுங்கடா. இனி அந்த பானை எங்க ஊர்ல இருக்கவே கூடாது, தூக்கி வீசுங்க. அந்த எலி சொன்ன மாதிரியே அதை கண்டுபிடிச்சு கொண்டாச்சு. எங்க கிராமம் இனி சந்தோஷமா இருக்கும்.